ஓகேவா? எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொல்லுவார், இல்லைன்னு சொல்லாதரா, கொடுத்துக்கிட்டே இருறாது வருண்டான்னு வரும்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து மாடி வீட்டுக்காரங்களாம் காசு கொடுத்தாரு எங்கள் அப்பான்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஆனாலும் அவர். ஸோ அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால் அவங்களுக்கு அது வந்து அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு 3 நாள் கழிச்சு தான் கேட்டாங்க. என்னுடைய அக்கௌண்ட் நம்பர்லேருந்து நான் யாருக்கு என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன், ஷீ நோஸ் எவ்ரி திங். ஆனால் எந்த கேள்வியுமே இருக்காது, அது வந்து எப்பயுமே கேள்வி கிடையாது. ஓகே. ஆனால் இது மட்டும் ஒரு கேள்வியாக வந்தப்போ என்னென்னா, அவங்க மனசால் கூட வந்து ஒன்று நினைக்கலையா அவருக்கு எதுக்கு இது அப்படின்னு ஒரு கேள்விகள் வரும்பொழுது அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுவுமே கேள்வி தான், அதுவும் கொடுக்கக்கூடாதுன்றதெல்லாம் நான் வந்து அந்த மாதிரி நான் சொல்லவே மாட்டேன் எப்போவுமே. ஸோ அதை மட்டும் எனக்கு ஒரு கேள்வி, எதுக்கு இந்த இங்கே வந்து சொன்னேன் அப்படின்னா, இது எல்லாமே நமக்கு எப்படின்னா ஒரு கனெக்டிங் த டாட்ஸ் மாதிரி நமக்கு கெடுதல் தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்மளை பிடிக்காது, நம்ம எது செஞ்சாலும் பிடிக்காதுன்னு நமக்கு தெரியும், ஆனாலும் சில விஷயங்கள் செய்வோம். பட் எனக்கு இவர் சொல்லும் போது இருந்த அடுத்த ஆச்சரியமான விஷயங்கள்னா, நமக்கு பிடிச்சவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம எது செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்கும் நம்ம நினைப்போம், அது ரொம்ப தவறுனாரா? எனக்கு அது பெரிய ஆச்சரியம். நம்ம யூஸ்வலாக என்ன நினைப்போம், 75 வயசுங்க அவருக்கு, 75 வயசு அவருக்கு. கமலுக்கு வந்து 71. ஓகே ஓகே, 3 வயசு டிஃப்ரென்ஸ், 4 வயசு டிஃப்ரென்ஸ் வச்சுக்கோங்களேன். இந்த கேரக்டர்ஸ் ரெண்டும் எவ்வளோ அனுபவங்கள் பார்த்துருக்கோம், எவ்வளோ மனிதர்களை பார்த்துருக்கோம், வாங்கிட்டு எத்தனை பேர் வந்து துரோகம் பண்ணியிருப்பானுங்க, எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும். 75 வயசு ஒருத்தர் சொல்கிறாரு, நம்மளுக்கு பிடிக்கும், நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம செய்கிறதெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறதே ரொம்ப தப்புன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு 75 வயசில் ஒரு மனுஷன் வந்து நான் அதை கற்றுக்கிட்டேன். ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது தான் அங்கே மேட்ரு.